காதல் பயணம் சாதாரணமானது அல்ல என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அன்பை கண்டுபிடிப்பதை விட பெரிய மர்மம் அன்பிற்கு தகுதியானவராக மாறுவதுதான். மக்கள் புரிந்து கொள்ள தவறிய உண்மை இதுதான். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சரியான நபரை நெருங்கும்போது எல்லாம் உடைந்துவிடும் என்று அவர்கள் புகார் கூறுகிறார்கள். கதவுகள் மூடுகின்றன, உறவுகள் முடிவடைகின்றன, தனிமை வளர்கிறது. உங்கள் ஆத்ம தோழன் என்று நீங்கள் அழைக்கும் அன்பிலிருந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை விலக்குவது போல் உணர்கிறது. ஆனால் இது ஒரு தண்டனை அல்ல, ஆனால் ஒரு தயாரிப்பு என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு பொற்கொல்லர் தங்கத்தை நெருப்பில் போட்டு குந்தனமாக மாற்றுவது போல பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை மென்மையாக்குகிறது. இதனால் காதல் வரும்போது நீங்கள் அதன் எடையின் கீழ் நொறுங்காமல் மாறாக மலர வேண்டும். ஒரு நபர் வெற்றியின் சுமையை தாங்கும் திறன் கொண்டவராக இருக்கும் வரை வெற்றி வராது. ஆன்மா அன்பின் எடையை தாங்கும் திறன் கொண்டவராக இருக்கும் வரை ஒரு ஆத்ம தோழன் வருவதில்லை. இது வாழ்க்கையின் சதி அல்ல, இது வாழ்க்கையின் திட்டம். இது இருப்பு விதி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் காடுகளுக்கு சென்றது உலகத்தை வெறுப்பதால் அல்ல, மாறாக தங்களை தாங்களே சந்திக்க விரும்பியதால். சமூகம் மோசமாக இருந்ததால் அவர்கள் மலை குகைகளில் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் உலகின் சத்தத்தால் மூழ்கடிக்கப்பட்ட தங்கள் ஆன்மாவின் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக. இது முதல் சோதனை, தனிமையின் சோதனை. பிரபஞ்சம் காரணமின்றி உங்களை தனியாக விடுவதில்லை. உங்கள் ஆழ்ந்த உண்மையை சந்திக்க அது உங்களை தனியாக விட்டுவிடுகிறது. ஏனென்றால் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் உள்ளச்சங்கள், உங்கள் மறைக்கப்பட்ட காயங்கள், உங்கள் நிறைவேறாத கனவுகள் மற்றும் உங்கள் மறைக்கப்பட்ட வலியை நீங்கள் சந்திக்கிறீர்கள். மக்கள் மிகவும் அஞ்சும் கண்ணாடி இதுதான். யாரும் உலகத்தை விட்டு ஓடுவதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த பிரதிபலிப்பிலிருந்து, அதாவது நிழலிலிருந்து ஓடிவிடுகிறார்கள். அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை மீண்டும் மீண்டும் தனிமையில் தள்ளுகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் நிழலை சந்திக்கும் வரை வேறு யாருடைய ஒளியையும் கையாள முடியாது. மக்கள், நான் என் ஆத்ம துணையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாரும் நான் அதற்கு தயாரா என்று கேட்பதில்லை. தனிமையான இரவுகள் உங்களுக்கு எதிரானவை அல்ல, ஆனால் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நீங்கள் நட்சத்திரங்களை பார்த்து, எனக்கு ஏன் இது நடக்கிறது, எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்று கேட்கும்போது இந்த கேள்வி உங்கள் வீழ்ச்சி அல்ல, ஆனால் உங்கள் விழிப்புணர்வு. ஏனென்றால் தன்னைத்தானே கேள்வி கேட்காதவர் ஒருபோதும் பதிலை பெறுவதில்லை. இந்த தனிமை உங்கள் ஆன்மாவின் பயிற்சி. எந்த ஒரு உறவிலும் நுழைவதற்கு முன்பு உங்களை நீங்களே நிறைவு செய்ய பிரபஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களே முழுமையடையாதவரை நீங்கள் மற்றொரு முழுமையற்ற நபரை மட்டுமே ஈர்ப்பீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இரண்டு முழுமையற்ற விஷயங்கள் ஒன்றாக உடைந்து போகின்றன, ஒன்றுபடுவதில்லை. நீங்கள் ஒருவரின் ஆதரவை தேடாத போது உண்மையான காதல் வருகிறது. மாறாக நீங்கள் ஒருவருடன் இருப்பது போலவே முழுமையான தனிமையில் இருக்கிறீர்கள். எனவே பிரபஞ்சம் முதலில் உங்களை தனிமையின் சோதனையின் மூலம் வைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் வலுவாகவும் தெளிவாகவும் அன்பின் ஆற்றலை சிறப்பாக கையாளவும் முடியும். இந்த சோதனைக்கு ஒரு பெரிய ரகசியம் உள்ளது. தனிமை உங்களை உங்கள் உண்மையான இயல்புடன் இணைக்கிறது. உலகம் உங்களுக்கு கொடுக்கும் முகம் போலியானது. சமூகம் உங்களுக்கு கொடுக்கும் அடையாளம் கடன் வாங்கப்பட்டது. ஆனால் தனிமை கொடுக்கும் அடையாளம்தான் உண்மையானது. தனிமை என்பது உங்கள் மனதின் அடுக்குகளை திறக்க உங்களை அனுமதிக்கும் திறவுகோல். இந்த அடுக்குகள் திறக்கப்படும் போது உங்கள் உள் அச்சங்கள் உங்களுடையவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். உங்கள் காயங்கள் உங்களுடையவை. உங்கள் சிகிச்சை உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் முடிக்கப்படாத கதையை வேறு யாரும் முடிக்க மாட்டார்கள். அதை முடிப்பது உங்கள் வேலை. நீங்கள் இதை சாதிக்கும் போதுதான் ஒரு ஆத்ம துணை வருகிறது. முதல் சோதனையின் நோக்கம் ஒன்றுதான், உங்களை முழுமையாக்குவது, பாதி அல்ல. நீங்கள் முழுமையடையும் போது பிரபஞ்சம் உங்களை மற்றொரு முழு நபருடன் இணைக்கிறது. இதுதான் ஒரு ஆத்ம துணை. இரண்டு முழுமையான சுதந்திரமான முதிர்ந்த ஆன்மாக்களின் ஒன்றியம். பற்று இல்லை, சார்பில்லை, வெறும் தூய அன்பு.
இந்த முதல் சோதனையில் நீங்கள் தேர்ச்சி பெறும்போது, தனிமையில் நொறுங்குவதற்கு பதிலாக மலர கற்றுக்கொள்ளும்போது, பிரபஞ்சம் நீங்கள் இப்போது அடுத்த சோதனைக்கு தகுதியானவர் என்று அறிவிக்கிறது. இது உங்களை இரண்டாவது சோதனைக்கு எடுத்துச் செல்கிறது. கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுதலை. உங்கள் சொந்த அமைதியான முன்னிலையில் நீங்கள் வசதியாக இருக்கும்போது, உங்கள் உணர்வு அதன் உண்மையான குரலை உள்ளுக்குள் இருக்கும் அமைதியில் கேட்கத் தொடங்கும்போது, அப்போதுதான் நீங்கள் அடுத்த சோதனைக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் அறியும். இந்த சோதனை மிகவும் கடினமானது, மிகவும் நுட்பமானது மற்றும் மிகவும் ஆழமானது. இது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுதலை, ஏனென்றால் அப்போதுதான் அன்பின் கதவு முன்னோக்கி திறக்கும். ஆனால் பெரும்பாலான மக்களால் அந்த கதவை அடைய முடியாது, ஏனென்றால் அவர்களின் கால்கள் கடந்த காலத்தின் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. சில பழைய உறவுகள், சில முடிக்கப்படாத கதைகள், சில உடைந்த நம்பிக்கை, ஒருபோதும் முழுமையாக குணமடையாத சில வலிகள். இவை அனைத்தும் ஒரு இருண்ட அறையில் வைக்கப்பட்டிருக்கும் பழைய விஷயங்களைப் போல நமக்குள் மறைந்திருக்கும். அவற்றை நாம் தொடுவதில்லை, ஆனால் அங்கே தூசி சேகரிக்கிறது என்பதை அறிவோம். உபனிஷதங்கள் கூறுகின்றன, மனிதன் இன்று இருப்பது போல் இல்லை, மனிதன் உள்ளே சுமந்து செல்வது. உங்கள் கடந்த காலம் வெறும் நினைவுகளின் தொகுப்பு அல்ல, அது உங்கள் சக்தியின் சுமை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுமக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எடை. அதை உணராமல் இந்த எடை உங்களை புதிய காதல் அனுபவங்களை அடைவதை தடுக்கிறது. கடந்த காலத்தின் வலி உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் தெளிவான கண்களால் எதிர்காலத்தை பார்க்க முடியாது. மேலும் பிரபஞ்சம் இந்த உண்மையை அறிந்திருக்கிறது. எனவே அது ஒரு தெய்வீக விளையாட்டை உருவாக்குகிறது. அது பழைய மக்களையும் பழைய சூழ்நிலைகளையும் பழைய நினைவுகளையும் சில சமயங்களில் அதே நபரையும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அனுப்புகிறது. உங்கள் ஆன்மாவை மிகவும் காயப்படுத்திய ஒன்று. இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது ஒரு சோதனை. நீங்கள் உண்மையிலேயே கடந்த காலத்தில் இருந்து விடுபட கற்றுக்கொண்டீர்களா, அல்லது இன்னும் ஒரு நூலால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை பிரபஞ்சம் பார்க்க விரும்புகிறது. சில நேரங்களில் பழைய காதலர்கள் திரும்பி வருவார்கள். சில நேரங்களில் உங்களுக்கு அதிக வலியை ஏற்படுத்திய நபரை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். சில நேரங்களில் பழைய உரையாடல்கள், பழைய புகைப்படங்கள், பழைய இடங்கள் அனைத்தும் நினைவுக்கு வரும். நீங்கள் மீண்டும் அங்கு செல்ல விரும்புவதால் அல்ல, ஆனால் அந்த வலி இன்னும் உங்கள் இதயத்தில் எரிகிறதா அல்லது அது சாம்பலாக மாறிவிட்டதா என்று பிரபஞ்சம் பார்க்க விரும்புவதால். உங்கள் உணர்ச்சிகள் இன்னும் உங்களை தூண்டினால், நீங்கள் இன்னும் அதே உணர்ச்சி புயலில் அடித்துச் செல்லப்பட்டால், நீங்கள் இன்னும் தயாராக இல்லை என்பதை பிரபஞ்சம் அறிவார். ஏனென்றால் பழைய பயங்களை வைத்திருக்கும் ஆன்மா புதிய அன்பை கையாள முடியாது. பழைய காயங்களை வைத்திருக்கும் இதயம் புதிய தொடுதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் மக்கள் புரிந்து கொள்ள தவறும் ஆழமான விஷயம் இதுதான். கடந்த காலத்தின் திரும்புதல் என்பது உங்கள் சோதனைத்தாள், உங்கள் எதிர்காலம் அல்ல. ஒரு அமைதியான புன்னகையுடன் பழைய நினைவுகளை விட்டுவிட முடிந்தால், பழைய அன்பை நன்றியுடன் விடுவிக்க முடிந்தால், காயத்தை ஏற்றுக்கொண்டு அதை மீறி முன்னேற முடிந்தால், அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். ஏனென்றால் அன்பிற்கான பாதை அரை நிரம்பிய அரை உடைந்த இதயத்தை அல்ல, தூய இதயத்தையே கோருகிறது. பண்டைய முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அனுபவத்தின் மூலம் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டனர். கடந்த காலம் என்பது மனிதகுலம் சிக்கிக்கொள்ளும் பொறி என்று அவர்கள் கூறினர். கடந்த காலத்திலிருந்து விடுபடுபவர் பாதி சுதந்திரமானவர். இன்றைய அறிவியல் அதே திசையையே சுட்டிக்காட்டுகிறது. நரம்பியல் அறிவியல் உங்கள் நினைவுகள் வெறும் மனப்படங்கள் அல்ல, அவை நரம்பியல் வடிவங்கள் என்று கூறுகிறது. ஒவ்வொரு பழைய நினைவும் உங்கள் மூளையில் மின் பாதைகளை உருவாக்குகிறது. கடந்த காலத்தை நீங்கள் நினைவில் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அந்த பாதைகள் ஆழமடைகின்றன. இதன் பொருள், நீங்கள் பழைய வலியை பிடித்து கொண்டால் நீங்கள் அதை உங்களுக்குள் மீண்டும் தூண்டிவிடுகிறீர்கள். நீங்கள் அறியாமலேயே அந்த காயத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த பழைய பாதைகளை உடைக்க பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது. பழைய இணைப்புகளை நீங்கள் அடையாளம் காணவும் அவற்றை விடுவிக்கவும் உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலுடன் முன்னேறவும் முடியுமா என்று அவர் பார்க்க விரும்புகிறார். ஏனென்றால்
உங்கள் ஆன்மா கடந்த கால வலிகளால் சுமையாக இருக்கும் வரை உங்கள் அதிர்வுகளில் அன்பின் அதிர்வெண் எழ முடியாது. உங்கள் ஆற்றல் கடந்த கால சுமைகளால் சுமையாக இருக்கும் வரை உங்கள் ஆத்ம துணையின் அதிர்வுடன் நீங்கள் பொருந்த முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு ஆத்ம துணையை கண்டுபிடிப்பதற்கான விதி எளிது. நீங்கள் யாருடைய ஆற்றலாக மாறிவிட்டீர்களோ அந்த அன்பை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். கடந்த கால சுமைகளால் நீங்கள் சுமையாக இருந்தால் நீங்கள் பாரமான மக்களை ஈர்ப்பீர்கள். நீங்கள் கடந்த கால வலியில் வாழ்ந்தால் வலியை கொண்டு வரும் அன்பை ஈர்ப்பீர்கள். நீங்கள் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டிருந்தால் அப்போதுதான் உங்கள் எதிர்கால காதல் மலரும் நபரை நீங்கள் ஈர்ப்பீர்கள். இந்த இரண்டாவது தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறும்போது, அமைதியான மனதுடன் கடந்த காலத்தை விட்டுவிடும்போது, உங்கள் காயங்களை அமைதியுடன் பார்க்கும்போது, ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் மன்னிக்கும்போது, ஒவ்வொரு கடந்த கால அனுபவமும் உங்கள் ஆன்மாவை வலுப்படுத்துவதற்காகவே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போதுதான் நீங்கள் இப்போது மூன்றாவது சோதனைக்கு, ஆற்றல் மற்றும் அதிர்வுக்கான சோதனைக்கு தகுதியானவர் என்று பிரபஞ்சம் அறிவிக்கிறது. இங்குதான் அன்பின் ஆன்மீக பயணம் ஒரு புதிய பரிமாணத்தில் நுழைகிறது. ஒரு தேடுபவர் கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுபடும்போது, அவர்கள் தங்கள் சொந்த சுமையால் லெகுவாக உணரத் தொடங்கும்போது, அப்பொழுதுதான் பிரபஞ்சம் அவர்களை ஆழமான உலகத்திற்கு அழைக்கிறது. நமது வார்த்தைகளை விட நுட்பமான, நமது உணர்வுகளை விட வேகமான மற்றும் நமது எண்ணங்களை விட சக்தி வாய்ந்த ஆற்றல் உலகம். இது மூன்றாவது சோதனை, ஆற்றல் மற்றும் அதிர்வுக்கான சோதனை. இந்த சோதனை சாதாரண மக்களுக்கல்ல, காதலை ஒரு உணர்ச்சி நிகழ்வாக மட்டுமல்ல, ஆன்மீக பரிணாம வளர்ச்சியாகவும் புரிந்து கொள்ள விரும்பும் ஆன்மாக்களுக்கானது. ஏனெனில் ஆத்ம தோழர்களின் ஒன்றியம் இரண்டு உடல்களின் ஒன்றியம் அல்ல, ஆனால் இரண்டு ஆற்றல் புலங்களின் ஒருங்கிணைப்பு. இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒரே ஒரு விதி மட்டுமே உள்ளது, அதிர்வு போல. அதிர்வு போல ஈர்க்கிறது போல. குவாண்டம் இயற்பியல் இந்த முழு பிரபஞ்சத்திலும் எதுவும் திடமானது அல்ல என்று கூறுகிறது. நாம் தொடக்கூடிய, உணரக்கூடிய மற்றும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்மையில் பொருள்கள் அல்ல, ஆனால் தொடர்ந்து அதிர்வுறும் ஆற்றல். உங்கள் தோல், உங்கள் எலும்புகள், உங்கள் இதயத் துடிப்பு ஆகியவை நடனமாடும் ஆற்றல் அலை. உங்கள் உணர்ச்சிகள், அன்பு, பயம், கோபம், அமைதி, ஆற்றல் நிலைகள் ஒவ்வொன்றும் அதன் சொந்த குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்டவை. காதல் அதிக அதிர்வில் அதிர்வுறும், பயம் குறைந்த அதிர்வில். உங்கள் முழு வாழ்க்கையும் உங்கள் உள் அதிர்வெண் தரத்தால் வடிவமைக்கப்படுகிறது. இதனால்தான் பிரபஞ்சம் உங்களை மூன்றாவது சோதனையின் மூலம் தள்ளுகிறது. உங்கள் ஆற்றல் தற்போது எந்த மட்டத்தில் அதிர்வுறுகிறது என்பதை பார்க்க. அதை இருப்பின் மொழி என்று அழைக்கவும் அல்லது பிரபஞ்சத்தின் கணிதம் என்று அழைக்கவும். பயம், பாதுகாப்பின்மை, விரக்தி அல்லது தனிமையின் அதிர்வுகளை நீங்கள் சுமந்தால் இந்த ஆற்றலை பெருக்கும் மக்கள், சூழ்நிலைகள் மற்றும் அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள். துக்க காலங்களில் நமக்கு வலியை தருபவர்களை மட்டுமே நாம் சந்திப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஏன் மனவேதனையின் காலங்களில் உடைந்தவர்களை மட்டுமே நாம் காண்கிறோம்? ஏனென்றால் வாழ்க்கை ஒரு கண்ணாடி. நீங்கள் உள்ளே என்ன இருந்தாலும் அது மீண்டும் பிரதிபலிக்கிறது. இங்குதான் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. உங்கள் ஆத்ம துணை ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டத்தில் இருக்கிறார். அவர்கள் உயர்ந்த அதிர்வில் உள்ளனர். அன்பு, அமைதி, இரக்கம், ஞானம் மற்றும் முதிர்ச்சியின் நிலை. நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் உங்கள் ஆற்றல் குறைவாக இருந்தால் அந்த நபரை அடைய முடியாது. ஒரு வானொலி அலைநீளம் பொருந்தக்கூடிய நிலையத்தை மட்டுமே எடுப்பது போல. உங்கள் அதிர்வெண் வேறுபட்டால் நீங்கள் நிலையத்தை மாற்ற வேண்டும், உலகத்தை அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அனுபவத்தின் மூலம் முனிவர்கள் கற்றுக்கொண்ட அதே ஞானம் இதுதான். அவர்கள் யதா திருஷ்டி ததா சிருஷ்டி என்று கூறினர். அதாவது உங்கள் பார்வை, உங்கள் ஆற்றல், உங்கள் உணர்வு உங்கள் உலகத்தை பிறவிக்கின்றன. இன்று குவாண்டம் விஞ்ஞானிகள் பார்வையாளர் யதார்த்தத்தை உருவாக்குகிறார் என்று கூறுகிறார்கள். வார்த்தைகள் வேறுபட்டவை, ஆனால் உண்மை ஒன்றுதான். முதலில் உங்கள் ஆற்றலை மாற்றுங்கள், பின்னர் உங்கள் உலகம் மாறுகிறது. இப்போது இதை கவனியுங்கள். தனிமையின் அதிர்வை உங்களுக்குள் சுமந்தால் உங்கள் ஆத்ம துணை எப்படி வர முடியும்?
ஒரு ஆத்ம துணை என்பது ஆற்றல் நிறைந்த ஒருவர். அவர்கள் உங்களை நிறைவு செய்ய வரவில்லை, ஆனால் உங்கள் முழுமையுடன் இணைவதன் மூலம் உயர்ந்த அன்பை உருவாக்க வருகிறார்கள். நீங்கள் உள்ளே காலியாக இருந்தால், ஒரு அன்பான நபர் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருந்தாலும் அவர்களின் சக்தி உங்கள் வெற்றுமையை நிரப்ப முடியாது. அவர்கள் உங்கள் காயங்களில் சிக்கிக் கொள்வார்கள். அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை ஒரு கடுமையான மற்றும் அழகான சோதனையில் வைக்கிறது. வெளியே அன்பை தேடுவதை நிறுத்துங்கள், உள்ளே அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் அன்பின் அதிர்வு எழும்போது, உங்கள் ஆற்றல் ஒளியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும்போது, உங்கள் உணர்வு நன்றியுணர்வு, இரக்கம் மற்றும் சுயமரியாதையால் நிரம்பப்படும்போது, உங்கள் ஆற்றலுடன் பொருந்தக்கூடிய ஒருவரை நீங்கள் ஈர்க்கத் தொடங்குவீர்கள். இந்த சோதனைக்கு அறிவு மட்டும் தேவையில்லை, இதற்கு பயிற்சி தேவை. ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்ச்சியும், ஒவ்வொரு எதிர்வினையும், ஒவ்வொரு பழக்கமும் ஒரு ஆற்றல் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நீங்கள் புகார் செய்தால் உங்கள் அதிர்வு குறைகிறது. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் ஆற்றல் பலகீனமடைகிறது. நீங்கள் நன்றியுள்ளவராக இருந்தால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கிறது. நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் அதிர்வு தூய்மையாகிறது. எனவே பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலின் உண்மையான முகம் வெளிப்படும் சூழ்நிலைகளில் உங்களை வைக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் திடீர் அமைதியின் தருணங்கள் உள்ளன. சில நேரங்களில் திடீர் ஆழ்ந்த விரக்தியும் இருக்கும். சில நேரங்களில் மக்கள் உங்களை புகழ்கிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் காரணமின்றி உங்களை விமர்சிக்கிறார்கள். இவை அனைத்தும் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, இது உங்களை சிந்திக்க வைப்பதற்காகவே. இது பிரபஞ்சத்தின் கேள்வி கேட்கும் முறை. நீங்கள் உங்கள் ஆற்றலின் எஜமானரா, அல்லது சூழ்நிலைகள் உங்கள் ஆற்றலை சொந்தமாக்குகின்றனவா? அதுதான் இந்த மூன்றாவது சோதனையின் சாராம்சம். உங்கள் ஆற்றல் சூழ்நிலைகளை உருவாக்குகிறதா, அல்லது சூழ்நிலைகள் உங்கள் ஆற்றலை உருவாக்குகின்றனவா? உங்கள் பதில் பிந்தையதாக இருக்கும்போது, உங்கள் ஆற்றல் உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது, என்ன நடந்தாலும் நீங்கள் உள்ளிருந்து நிலையாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களை அடுத்த வாசலுக்கு அழைத்துச் செல்லும். அந்த அடுத்த கதவு மிகவும் கடினமானது, மிகவும் வேதனையானது, மிகவும் உருமாற்றமானது. ஈகோவின் கலைப்பு. நான்காவது சோதனை. இது நான் கரையும் சோதனை. அப்போதுதான் காதல் பிறக்கிறது. தேடுபவர் தங்கள் சக்தியை தூய்மைப்படுத்த கற்றுக்கொள்ளும்போது, அவர்களின் அதிர்வுகள் தங்கள் உலகத்தை உருவாக்குகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது, அவர்கள் கடந்த காலத்தின் கட்டுகளிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கும்போது, பிரபஞ்சம் அவர்களுக்கு மிகவும் கடினமான, மிகவும் வேதனையான மற்றும் மிகவும் உருமாற்றும் சோதனையை அறிமுகப்படுத்துகிறது. இந்த சோதனை எந்த வெளிப்புற நிகழ்வுடனோ, எந்த உறவுடனோ, எந்த நபருடனோ தொடர்புடையதல்ல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களின் நான் என்று நீங்கள் கருதிய உங்களின் பகுதியுடனும் தொடர்புடையது. இது ஈகோவின் கலைப்பு. ஒவ்வொரு ஆன்மாவும் தங்கள் ஆத்ம துணையை சந்திப்பதற்கு முன்பு கடந்து செல்ல வேண்டிய நான்காவது சோதனை. புரிந்து கொள்ளுங்கள், ஈகோ என்பது வெறும் பெருமை அல்ல, வெறும் ஆணவம் அல்ல. உலகம் உங்களை துன்புறுத்தாமல் இருக்க உங்களைச் சுற்றி நீங்கள் கட்டியிருக்கும் சுவர் ஈகோ. இந்த சுவர் ஆரம்பத்தில் உங்களை பாதுகாக்கிறது, ஆனால் படிப்படியாக அது உங்களை ஒரு கைதியாக மாற்றுகிறது. இது உங்களை காயத்திலிருந்து பாதுகாக்கிறது, ஆனால் அன்பிலிருந்து உங்களை தூர விலக்குகிறது. இது உங்களை தனிமையாக உணரவிடாமல் தடுக்கிறது, ஆனால் ஆழமான தொடர்புகளை அனுபவிப்பதையும் தடுக்கிறது. ஈகோ நான் சொல்வது சரி என்று கூறுகிறது. காதல் நான் திறந்திருக்கிறேன் என்று கூறுகிறது. ஈகோ என்னுடையது என்று கூறுகிறது. காதல் எங்களுடையது என்று கூறுகிறது. ஈகோ எனக்கு தெரியும் என்று கூறுகிறது. காதல் நான் திறந்திருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறது. அதனால்தான் பிரபஞ்சம் உங்கள் ஈகோ நொறுங்கத் தொடங்கும் சூழ்நிலைகளில் உங்களை வைக்கிறது. நீங்கள் ஒருவருடன் ஆழமாக இணைந்திருப்பதாக உணர்கிறீர்கள், ஆனால் அதே நேரத்தில் இந்த இணைப்பு உங்களை பலவீனப்படுத்தக்கூடும் என்ற உங்கள் உள்பயம் எழுகிறது. உங்கள் பிடிவாதத்தை பிடித்து கொள்ள வேண்டிய தருணங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். இங்குதான் சோதனை தொடங்குகிறது. ஏனெனில் ஈகோ அடிபணிய வெறுக்கிறது. அது உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏன் முதலில் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும், ஏன் முதலில் பேச வேண்டும். ஆனால் காதல் சொல்கிறது, இணைய தெரிந்த இதயம் வெற்றி பெற முயற்சிக்காது,
அது புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. நரம்பியல் விஞ்ஞானம் கூறுகையில் 2 பேர் ஆழமாக காதலிக்கும்போது அவர்களின் மூளை அலைகள் ஒன்றோடு ஒன்று ஒத்திசைகின்றன. 2 மெழுகுவர்த்திகளின் சுடர்கள் ஒரே திசையில் அசைவது போல. இந்த நிலையில் நான் மற்றும் நீ இடையான வேறுபாடு மெதுவாக கரையத் தொடங்குகிறது. ஆனால் ஈகோ இந்த உருகலை அஞ்சுகிறது. ஏனென்றால் அதற்கு அது மரணம் போன்றது. அது கத்துகிறது, எதிர்க்கிறது, உங்களை பின்னுக்கு இழுக்கிறது. எனவே பிரபஞ்சம் உங்களை மீண்டும் மீண்டும் உங்கள் ஈகோ சவாலாக உணரும் சூழ்நிலைகளில் வைக்கிறது. இதன் மூலம் காதல் என்பது பாதுகாப்பை பற்றியது அல்ல, சரணடைதல் பற்றியது. கட்டுப்பாடு அல்ல, நம்பிக்கை, சக்தி அல்ல, ஆனால் பாதிப்பு. முதல் பயிற்சி, உங்கள் ஈகோவை பிடிப்பது. நீங்கள் ஒருவருடன் வாக்குவாதம் செய்யும்போது, யாராவது உங்களை புரிந்து கொள்ளாத போது, யாராவது உங்களை மதிக்காத போது உங்களுக்குள் ஒரு குரல் எழுகிறது. நான் சொல்வது சரி, நான் யாருக்கும் குறைந்தவன் அல்ல, நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? அந்த குரலை பிடிப்பது முதல் படி. இரண்டாவது பயிற்சி, அந்த குரலை நிறுத்துவது. ஒரு கணம் எதிர்வினையாற்ற வேண்டாம். உங்களுக்குள் பாருங்கள், இது உண்மையில் உங்கள் ஆன்மா பேசுகிறதா அல்லது அது உங்கள் பாதுகாப்பு பொறிமுறையா? நீங்கள் பழைய சுவர்களா? மூன்றாவது பயிற்சி, அன்பை தேர்ந்தெடுப்பது. பிரபஞ்சம் உங்கள் மீது அதன் பிடியை இருக்கும் தருணம் இது. நீங்கள் உறவை தேர்ந்தெடுப்பீர்களா அல்லது ஈகோவை தேர்ந்தெடுப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான போராட்டங்கள் இந்த 4வது சோதனையால் ஏற்படுகின்றன என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். புதிய காதல் உங்களுக்குள் பிறக்கிறது. உங்கள் ஈகோ அச்சுறுத்தலாக உணர்கிறது. பின்னர் அது உங்களை முன்பிருந்த நிலைக்கு, மூடிய பாதுகாப்பான தனிமைக்கு மீண்டும் கொண்டு வர விரும்புகிறது. இதனால்தான் சிலர் அன்பிலிருந்து ஓடுகிறார்கள். சிலர் ஆரம்பத்திலிருந்தே தங்களை தூர விலக்கிக் கொள்கிறார்கள். சிலர் தங்கள் இதயங்களை பேச பயப்படுகிறார்கள். அவர்கள் பாதிப்பு என்பது பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. பாதிப்பு என்பது அன்பின் மிகப்பெரிய பலம். அன்பு உங்களை இலகுவாக்குகிறது, ஈகோ கனமாகிறது. அன்பு உங்களை திறக்கிறது, ஈகோ மூடுகிறது. அன்பு உங்களை இணைக்கிறது, ஈகோ உடைகிறது. மேலும் நான் என்ற எடையில்லாத, நாம் என்ற மென்மை மட்டுமே கொண்ட ஒரு காதலுக்கு நீங்கள் தகுதியானவராக மாற பிரபஞ்சம் விரும்புகிறது. அதனால்தான் இந்த சோதனை மிகவும் கடினம். உங்களுக்குள் இருக்கும் வலிமையான சுவரை நீங்கள் உடைக்க வேண்டும், உங்கள் நான். இந்த சோதனைகளை நீங்கள் கடந்து செல்லும்போது, உங்கள் ஈகோ உருகும்போது, நீங்கள் காதலுக்கு சரணடைய கற்றுக்கொள்ளும்போது, முக்கியமானது வெற்றி பெறுவதல்ல, இணைவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களை இறுதிச் சோதனைக்கு அழைத்துச் செல்லும். உங்கள் ஆன்மா உண்மையிலேயே உருமாறும் சோதனை. உண்மையான காதலுக்கு நீங்கள் முழுமையாக தயாராகும் இடம். உங்களை பிணைக்காத ஒன்று அல்ல, உங்களை என்றென்றும் விடுவிக்கும் ஒன்று.